இந்துக்கள்லாம் ஏன் சார் எல்லாருக்கும் வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை ஒரு வீடியோ போட்டிருந்தது. அந்த வீடியோ வந்து பயங்கர ஃபேமஸ். அதோட சேர்த்து நம்மளும் இந்த கேள்வியை கேட்கணும், இந்துக்கள்லாம் ஏன் சார் உங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு. நேற்றைக்கு நம்ம துணை முதல்வர் உதயநிதி மேடையில பேசுறாரு, கிறிஸ்துவம் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு அங்க போய் வாழ்த்திட்டு இருக்காரு. இன்னொரு சம்பவம் நேற்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல ஒரு இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்த மலை உச்சியில தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைஞ்சு மதுரையில தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை பத்தி ஏதாச்சும் கண்டனங்கள் கொடுத்தாங்களான்னு தேடி பார்க்குறோம், கிடையாது. ஸோ ஏன் இந்த பாரபட்சம், என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. மதுரை நரிமேடு பகுதியை சேர்ந்த இளைஞர் பூர்வச்சந்திரன் அப்படிங்கிறவர் நேற்றைக்கு தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு பெரியார் சிலை முன்பாக மதுரை நகர் பகுதியில். ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் எதற்காக தீக்குளிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவும் வெளியிட்டிருக்காரு. அது படு வைரலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற முடியல, ஜட்ஜ்மெண்ட் வாங்கியும் இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு ஒரு ஆடியோவை பதிவு செஞ்சுட்டு இந்த இளைஞர் வந்து தீக்குளிச்சு அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு, உயிரிழந்துறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு அதற்கான ஆர்ப்பாட்டங்கள், அந்த மரணத்துக்கான ஒரு நியாயத்தையும் கேட்டு வந்து நிறைய இந்துக்கள் வந்து அங்கே போராடிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் சம்பவம் இருக்கு இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு போராடியும் ஒரு மன உடைச்சல் ஏற்பட்டு முருக பக்தனான இவர் தற்கொலை பண்ணுறாரு. இவர் ரொம்ப யங் ஏஜ் தான், இவருக்கு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க சகோதரரும் கதறாரு. எப்படி ஒரு இமோஷனல் டிசிஷனை இவர் எடுத்தாருன்னு தெரியலன்னு. இது ரொம்பவுமே துக்கமான விஷயம். இதுக்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட நம்பிக்கை அங்கே நிறைவேறலை அப்படின்னு நினச்சி இந்த முடிவை அந்த சகோதரர் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். நான் விரும்புகிற கடவுள் என்னோட கடவுளுக்கு நடக்கலையே, அடுத்த வருஷமாச்சும் தீபத்தூண்ல தீபம் ஏறணும் அப்படின்னு தன்னோட உயிரை மாய்த்துட்டு இருக்காரு. இது வந்து சரியான முடிவு இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திர அவர்களும் அவங்க குடும்பத்தினரை போய் சந்திச்சு அவர் சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எந்த விதமான விஷயங்களும் பண்ணலை, எந்த விதமான அறிவிப்புகளும் வரல. பட் ஆனால் வந்து இந்த குடும்பத்துக்கு நியாயம் கேட்டு நிறைய பேர் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த உயிருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் சிலை முன்பாக வந்து அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இந்த நிகழ்வுகளை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தரோட நம்பிக்கையை காயப்படுத்தும் பொழுது இங்கே நிறைய பேருக்கு இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்கும். சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, சில பேர் டெப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டிருந்தா தன்னோட உயிரையே, ஏன்னா ரொம்ப யங் ஏஜாக தான் இருக்காரு, தன்னோட உயிரையே விட்டுருக்காரு. அந்த குடும்பத்திற்கு என்ன மாதிரியான ஆறுதல் சொன்னாலும் வந்து ஈடு செய்யவே முடியாது. 2 குழந்தைங்க, அறியாத வயசாக இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தகப்பன் இல்லை அப்படிங்கிறது எப்படியான ஒரு வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்கு இல்லையா, இதில் அரசோடைய அந்த திறனற்ற செயலை தான் வந்து இங்கே எல்லோருமே கண்டிக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக அந்த ஊர் மக்கள் வந்து யாரும் எதிர்க்க கிடையாது. பட் ஆனால் தீர்ப்பு வந்தும் ஒரு மத அரசியலை கையில் எடுத்தாங்க திமுக அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. இன்னைக்கு அதுக்கு ஒரு உயிர் பலியும் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் சீரியஸாக நம்ம உற்று நோக்கணும். திமுகவுடைய இரட்டை நிலைப்பாட்டை இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் இவருக்கு எந்த விதமான இரங்கலோ இல்லை வந்து எந்த விதமான காம்பன்சேஷனோ திமுக கவர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இப்போ ஒருதலை பட்சமாக திமுக நடந்துக்குது அப்படிங்கிறது இந்த செயல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் எல்லோரும் வந்து திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது, பல காலமாக இதை சொல்லிட்டே இருக்காங்க. இந்து விரோத போக்கை வந்து ரொம்ப ஆழமாக கையில் எடுக்கிற கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து அவங்களோட மத நம்பிக்கையில கேள்வி எழுப்பி சிறுபான்மையினரோட வாக்கு வங்கியை கவரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமானது எப்போதும் திமுகவுக்கு இருக்கு. இதே சமயத்துல நேற்றைக்கு வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறாரு. கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. கிறிஸ்துமஸ் விழால பேசுறாரு, நல்ல விஷயம் தான். நீங்க எந்த பண்டிகையா இருந்தாலும் நீங்க போய் வாழ்த்து தெரிவிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனா நீங்க ஏதாச்சும் ஒரு இந்து பண்டிகைகளுக்கு இந்த மாதிரியான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சென்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ ஒருதலை பட்சமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தானே இங்கே கேள்வி. ஆட்சியாளர்கள் அப்படின்றவங்க வந்து எல்லோருக்கும் பொதுவானவங்களா இருக்கணும். ஆனால் இங்கே
நீங்க வந்து கிறிஸ்மஸ் விழால போய் கலந்துக்கிறீங்க, ரம்ஜான்ல போய் கலந்துக்கிறீங்க. ஆனா வந்து இந்துக்கள் மட்டும் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும் வாழ்த்துக்கள். என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்ல நினைக்கிறவங்க கூட பயப்படுறாங்க. என்ன சொல்லி வாழ்த்துறது, என்ன சொல்லி பொக்கே கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே வந்து பேசியிருந்தாரு உதயநிதி அவர்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு நாங்க 2 பேருமே ஒரே கொள்கையை தான் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 கொள்கைகளும் மனிதநேயமும் அன்பை மட்டும்தான் போதிக்குது. இது திராவிடம். உயர்ந்த கொள்கையான இரக்கத்தை போதிப்பது வந்து கிறிஸ்துவம். அதே வந்து திராவிடமும் சொல்லுது, உழைத்தால் நீங்கள் முன்னேறலாம், இது எல்லோருக்குமான நாடாக இருக்கணும், எல்லோருக்குமானதா இருக்கணும். அப்படின்னா நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு நானும் கிறிஸ்துவன் தான், நான் இஸ்லாமியர்களின் சகோதரன் சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு எந்த இந்துக்கள் பண்டிகையிலையாச்சும் இப்படி பேசியிருக்காங்களா? கேட்டா சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க, சமத்துவ தீபாவளி கொண்டாடுவாங்க, இதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுவாங்க. அங்க போய் இந்த உருட்டெல்லாம் உருட்ட முடியுமா கேட்டா கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒருதலை பட்சமா எப்படி ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும்? நீங்க ஒரு பொசிஷனுக்கு வரீங்க, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கோ இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கோ நீங்க தான் வந்து பிரதிநிதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாரபட்சம் அப்படிங்கிறது எல்லா காலமும் ஓட்டு வங்கி அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது எப்படியா சரியா இருக்கும்? இன்னைக்கு திருப்பரங்குன்ற போன உயிர் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கையும் பதில் சொல்லணும் இல்லையா? எல்லோருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கும். எந்த மதமும் தாழ்ந்தது உயர்ந்தது நீங்க பேசல, அவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் இல்லையா? குறிப்பா ஆட்சியாளர்கள் எல்லோருடைய வாக்குகளையும் வாங்கி தானே நீங்க வந்து ஆட்சியாளராக உட்கார்ந்துருக்கீங்க. எல்லோரோட வாக்குகளும் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த பூர்ணச்சந்திரன் அவங்களோட குடும்பத்துக்கோ அவருக்கோ ஒரு இரங்கல் செய்தி கூட வெளியிட வந்து திமுக அரசுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு. இந்த ரெட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. மார்கழி மாசம் ஆரம்பிச்சிச்சு, ஆண்டாளாவே மாறிட்டாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பிரஸ் மீட்டை சொன்ன மாதிரி தான் வேல் எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஜனவரி மாசம். ஏன்னா தைப்பூசம்லாம் வரும் இல்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திமுக அப்படிங்கிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார் பண்ணிக்கக்கூடிய கட்சி. இதைத்தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். கன்சாலிடேஷன் நடக்கணும். ஒருத்தரோட நம்பிக்கையை எப்படி கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன டிசைனாக கலர் பூசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த பர்டிகுலர் விஷயத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான அறிவிப்புகளும் கொடுக்காத திமுக அரசை நம்ம வன்மையா வந்து எல்லோருமே கண்டிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தான் படுது அப்படின்னு பார்க்கப்படுது. ஒவ்வொரு கிறிஸ்துவ மேடையிலையும் போய் உதயநிதி அவர்கள் நானும் கிறிஸ்துவன் தான், நானும் கிறிஸ்துவன் தான், நானும் இதை தான் பின்பற்றேன், என் மனைவியும் கிறிஸ்டியன் தான் சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. பட் ஆனா எல்லா உயிருமே ஒண்ணுதான், எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கையானது இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க பண்றக்கூடிய இந்த டிராமாவை, இது வெறும் வாக்கு வங்கி அரசியல் எல்லாத்துலயும் அரசியல் செஞ்சுட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போன இந்த உயிருக்கு வந்து ஒரு நாள் விடை கிடைச்சே தீரும். அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துனாதான் அந்த சகோதரருடைய ஆன்மா அப்படிங்கிறது சாந்தி அடையும். நாமளும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்குவோம். இந்த மாதிரியான நிகழ்வு எப்பொழுதுமே நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.